பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு பவனி போவதற்காக ஒரு கழுதுக்குட்டியை தன்னுடைய சீஷர்களை அழைக்கி கொண்டு வாங்க சொல்கிறாங்க. யாராவது அந்த கழுதுக்குட்டி அவிழ்க்கும் போது இது யாருக்கு எதுக்கு அவுக்குறீங்கன்னு கேட்டால் இது ஆண்டவருக்கு என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சீஷரில் அவிழ்த்து கொண்டு வராங்க. சரி, ஏன் இந்த ஆண்டவர் இந்த பவனியில் போகணும்? ஆண்டவர் தன்னுடைய சிலுவை பாதைக்கு போறதுக்கு முன்பாக, அவர் சிலுவையில் போறதுக்கு முன்பாக ஜனங்கள் அவருக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துகிறாங்க. இயேசு அந்த பவனியில் வரும்போது இயேசு மூலியமாக பெற்ற நன்மைகளினால் அநேக பேர் சுவிசேஷத்தை, இயேசு சொன்ன சுவிசேஷத்தையும் அவர் மூலியமாக பெற்ற அற்புத அடையாளங்களையும், அதாவது நிறைய பேர் வியாதியிலிருந்து சுகமடைஞ்சிருப்பாங்க, நிறைய பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆயிருப்பாங்க. அந்த பெற்ற நன்மை கடன்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த பவனியில் வரும்போது அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, இயேசுவே எங்களை ரட்சியும் என்று கூப்பிட்றாங்க. அப்படின்னா ஹோசனா என்ற அந்த பாட்டை பாடி ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆர்ப்பரித்தது காரணம் என்னென்னா, ஹோசனான்ற என்ன அர்த்தம்னா, இயேசுவே எங்களை ரட்சியும், இயேசு ஒருவனால் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை துதித்து உயர்த்துறாங்க, ஆண்டவருக்கு நன்றி கடன் செலுத்துகிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்தெந்த பகுதியில் பிரச்சனையாக இருக்குமோ, இயேசுவே ஹோசன்னா என்று கூப்பிடும்போது இயேசுவே எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும் அப்படின்றது அர்த்தம். இன்னைக்கு நீங்கள் என்னென்ன பிரச்சனையில் இருக்கீங்களோ அந்தந்த பிரச்சனையில் இருந்து ஹோசன்னா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் இருந்து அவளுக்கு உண்மையை பெற்றபடினாலே அவருக்கு நன்றி கடன் செலுத்துகிறாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுமா? இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், எனக்குள்ளே நீங்கள் வாங்க, என்னை ரட்சியுங்க, என்னை பரலோக ராஜ்யத்துக்கு கூப்பிட்டு போக என்னை தயாராக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இயேசு உள்ளத்தில் வந்து ஒரு அற்புதம் செய்வார். இயேசு செய்யக்கூடிய அற்புதங்களும் அடையாளங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல, அது பைபிளில் எழுதவே முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனாலும் இருந்தாலும் ஜனங்கள் கொஞ்சம் அறிய வேண்டும், புரிய வேண்டும் சொல்லி சில காரியங்கள் மட்டும்தான் அந்த பைபிளில் எழுதியிருக்கு. ஏன்னா பைபிளில் அவர் செஞ்ச அற்புதம் இடம் கொள்ளாது. இயேசு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பி என்னென்ன பிரச்சனைகள்லேருந்து என்னை நோக்கி கூப்பிடுறீங்களோ அதுலேருந்து நான் உங்களுக்கு விடுதலை திறந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறார், திட்டவட்டமாக சொல்கிறார். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட என்ன பிரச்சனைலாம் நீங்கள் தனித்திருந்து எந்த இடத்துலேருந்துனாலும் ஜெபத்தாலும் அந்த அற்புதம் உங்களுக்கு நடைபெறும். விசுவாசிங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆமேன்.